சிறப்பு பூஜை வழிபாடு பண்ணும்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ள அவங்க வீட்டு பொண்ணுங்க தான் இந்த நேர்த்திக்கடனை இந்த பூஜையை செஞ்சு முடிக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கஸ்தூரியமே, எங்கள் வீட்டில் கார்த்திகா தான் இந்த தடவை இந்த பூஜையை நல்லபடியாக நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நடேசன் குடும்பத்துக்காக யார் செய்வான்னு சொல்லும்போது கஸ்தூரி சொல்கிறாங்க, அந்த வீட்டில் ஏற்கனவே பொண்ணே தங்காத வீடுன்னு தான் ஒரு பேர் இருக்குது. அந்த வீட்டில இருந்து யார் இந்த நேர்த்திக்கடனெல்லாம் செய்ய போறா? கண்டிப்பாக அங்கேருந்து யாராலையுமே இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்த நிலாவுமே ஒரு வேகத்தில், ஏன் நான் இல்லையா? நான் இந்த வீட்டோட மருமக தானே, நான் கண்டிப்பாக இந்த நேர்த்திக்கடனை செஞ்சே தீருவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கஸ்தூரியும் ரொம்பவே சிரிக்கிறாங்க. யாரு? இவளா? இவளா இந்த நேர்த்திக்கடனெல்லாம் செய்ய போறா? கண்டிப்பாக சொல்கிறேன், இவளால் அது முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன, என்னால் செய்ய முடியாதுன்னெலாம் ஒன்றுமே கிடையாது. பூஜை தானே, கடவுளுக்காக பூஜை பண்ணுறதுல என்ன இருக்குது? நான் கண்டிப்பாக என்னோட குடும்பத்துக்காக பண்ணியே தீருவேன்னு நிலா சொல்கிறாங்க. நிலா எல்லாருமே வீட்டுக்கு வந்ததும் நிலா சோழன் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் வேண்டுதல்னு சொல்கிறாங்களே, அது என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்லணுமே எனக்கு தெரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த மணியண்ணை வராங்க. அவங்க கிட்ட, ஆமாம் அந்த வேண்டுதல்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுமே, அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேண்டுதல்லாம் இல்லைம்மா, கையில் தீச்சட்டியை ஏந்தி கோவிலை ஒரு சுற்றி வரணும், அது மட்டும்தான் வேண்டுதல்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா ரொம்பவே பயப்படுறாங்க. தீச்சட்டியா? தீனா கையை சுற்றுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், கையில் பிடிக்கிறதுக்கு வேப்பிலை தருவாங்க, இருந்தாலுமே கை சுட தான் செய்யும். அது எல்லாருமே அவங்க குடும்பத்துக்காக தாங்கிட்டு தான் இதெல்லாமே செய்வாங்க. சில பேருக்கெல்லாம் அந்த தீச்சட்டியை தூக்கும்போது முகத்திலேயே நெருப்பு பட்டு வெந்திருக்குது. ஆனால் அது எல்லாமே கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்காக இதெல்லாம் செஞ்சிருக்க தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட நிலா ரொம்பவே பயப்படுறாங்க. நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இப்போவே சொல்கிறாங்க சோழன்கிட்ட. அதுக்கு சோழன் சேரன் எல்லாருமே, அதெல்லாம் வேண்டாமா, நாங்கள் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னோம்ல, நான் அங்கே வச்சே சொன்னேன், இதெல்லாம் எதுக்கு வேண்டான்னு சேரனுமே சொல்கிறாங்க. என்னை தப்பாக மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க நிலா. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு பிடிக்கலைன்னா நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சேரன் சோழன் எல்லாருமே ஆறுதலாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கோவில் கிளம்பி போகும்போது அங்கே கார்த்திகா எல்லாருமே தீச்சட்டி எடுக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ நிலா கார்த்திகா கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் அப்படி போகும்போது உங்களுக்கு கை சுடாதான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகாவும் கடவுளை மனசில் நினச்சிட்டு கையில் தீச்சட்டியை ஏந்திட்டு வேகமாக நடந்துட வேண்டியதான், கடவுள் முன்னாடி இந்த சுடுறதெல்லாமே பெருசாக தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டாலுமே நிலாவுக்கு அவங்க மனசில் உள்ள பயம் போகவே மாட்டேங்குது. ஆனால் சேரன் சோழ பாண்டியன் பல்லவன் இவங்க 4 பேருக்குமே நம்ம வீட்டுக்காக யாருமே இந்த வேண்டுதலை செய்யலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ள கவலை இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நிலாவுக்கு அந்த பயம் மட்டும் போகாததுனால நிலாவை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஊர்க்காரங்க எல்லாருமே, ஏற்கனவே நடேசன் அவன் பொண்டாட்டியை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான், அதனால் அவன் குடும்பத்தில் பொண்ணுங்களே தங்காது, வந்த இந்த ஒரு பொண்ணுமே இந்த மாதிரி எந்த பண்டிகையிலையுமே கலந்துக்கிட மாட்டேங்குது, இதெல்லாம் என்ன குடும்பமோ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் நல்லா மேனிக்கிட்டு திரிகிறதுக்கு மட்டும்தான் லைக்கு, இந்த மாதிரி கோயில் குளம்னு வந்துட்டா இப்படி தான் பின்வாங்கிடுவாங்க போல. இதெல்லாம் கேட்குறதுக்கு நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நிலா போய் மஞ்சள் சேலை கட்டிட்டு வந்து, இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்காக நானே இந்த தீச்சட்டியை ஏந்துறேன்னு சொல்லிட்டு கையில் எடுக்க போகிறாங்க. அப்போ சேரன் எல்லாருமே, எதுக்குப்பா, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தடுக்கிறாங்க. இல்லைண்ணே, நான் எல்லார் முன்னாடியுமே உங்கள் குடும்பத்துக்காக இதை நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், என்னோட வாக்கை என்னால் மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா தீச்சட்டியை கையில் எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அவங்க வேகமாக நடந்தும் போகிறாங்க.
ஆனால் ஒரு 4 அடிக்கு மேலே அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியலை. கொஞ்ச தூரம் மறுபடியுமே மல்லு கட்டி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அதே நேரம் தீச்சட்டி அவங்களுக்கு ரொம்பவே சுட்டு கை நழுவி கீழே விழ போகிறாங்க. அந்த நேரம் அவங்கள ஒருத்தங்க தாங்கி பிடிக்கிறாங்க. யாருடா இது அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா தான் தெரியுது, அங்கே வந்திருக்குது பல்லவனோட அம்மா. அங்கே வந்த பல்லவனோட அம்மா நிலாவை தாங்கி பிடிச்சதும் இல்லாமல் அவங்க கையில் உள்ள தீச்சட்டியை இவங்க கையில் ஏந்தி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சேரன் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. சேரன் அந்த அம்மாவை ரொம்பவே பெருமையாக தன்னோட மானத்தை காப்பாற்ற வந்த தெய்வமாக தான் பார்க்குறாங்க. கஸ்தூரி நிலா இந்த வேண்டுதலை சரியாக பண்ணாமல் அவங்க குடும்பத்துக்கு கெட்டதாகவே நடக்கணுங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தவற விட்ட தீச்சட்டியை பல்லவனோட அம்மா வந்து வாங்கிட்டு அவங்க வேகமாக நடக்கிறத பார்த்த கஸ்தூரி, இவங்க எப்படி இங்கே வந்தாங்க? இவனுங்க சும்மாவே ஆடுவாங்க. இதில் அம்மானு ஒருத்தி இவ மட்டும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா ரொம்பலாம் இவனுங்க ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரம் பல்லவனோட அம்மா தீச்சட்டி ஏந்தி போகிறத பார்த்த சந்தா யாதவுமே இவங்க குடும்பத்தை எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே கையில் தீச்சட்டியை எடுத்துட்டு நடந்து போகிறாங்க. இதை பார்த்த பல்லவன், அண்ணே சந்தாவை பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ சேரன் சோழன் எல்லாருமே சேர்ந்து பார்க்கும்போது சந்தாவுமே கையில் தீச்சட்டியை எடுத்துட்டு நடந்து போகிறாங்க. இப்படி தன்னோட குடும்பத்துக்காக வந்த பெண்களை பார்த்து சேரன் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அதே நேரம் மகிழ்ச்சியாகவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தீச்சட்டியை எடுத்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டு வரவுமே கஸ்தூரி கிட்ட நிலா சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் குடும்பத்தை பற்றி ஏதேதோ பேசுனீங்களே, இப்போ பேசுங்க பார்ப்போம். எங்கள் குடும்பத்தில் பொண்ணுங்களே தங்காது, அதே மாதிரி பொண்ணுங்க எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் உள்ள 3 பேருமே நல்லபடியாக இந்த தீச்சட்டியை எடுத்து முடிச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கஸ்தூரியுமே பேச முடியாமல் வாயடைச்சி போய் பார்க்குறாங்க. இதை பாருங்க, நீங்கள் செய்யுங்க செய்யாமல் போங்க, அதெல்லாம் எனக்கு என்ன முக்கியமா? நான் சாமி கும்பிட வந்தேன், என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, நீங்கள் சாமி கும்பிட தான் வந்தீங்கன்னா இவ்வளோ நேரமும் எங்கள் வீட்டை பற்றி எதுக்காக இப்படி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தீங்க? எங்ககிட்ட மட்டும் இல்லாமல் ஊரில் எல்லாரும் முன்னாடியுமே எங்களை அவ்வளோ கேவலமாக விட்டு கொடுத்து பேசுகிறீங்க. இது வரைக்கும் நாங்கள் யாராவது உங்களை இந்த மாதிரி பேசியிருக்கோமா? நீங்கள் என்ன செஞ்சாலுமே சேரனன்னா உங்களை விட்டு கொடுத்து ஒரு நாளும் பேச போகிறது கிடையாது. அது தெரிஞ்சு தான் நீங்கள் மறுபடியுமே எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இந்த வேலையை நீங்கள் தயவு செஞ்சு இனிமேல் செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க வாயடிக்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க நிலா.